ஹாய் மக்களே! ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து அனுமந்தபுரத்தில இருக்கிற வீரபத்திரர் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்றதுனால, சரி இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால நான் போனேங்க. எப்பவுமே அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா கூட்டம் நெறைய இருக்கும் அப்படின்றதுனால, எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம சாமிய வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்து பொறுமையா பார்த்துட்டு வரணும் அப்படின்ற கேரக்டர் தான் நான். அதனால இன்னைக்கு வந்து சாமிய போய் எனக்கே தோணுச்சு, இன்னைக்கு போய் சாமிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்க்க கிளம்பிட்டேங்க. கிளம்பி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் ரொம்ப காலியா இருந்தது. ஆக்சுவலா என்னோட பிளான் வந்து இன்னைக்கு வந்து மத்தியான சாப்பாடு இந்த கோயில்ல நான் ஒரு தடவ கூட அன்னதானம் வாங்கி சாப்பிட்டதில்ல. ஆனா, ஒரு தடவையும் போகும்போது அந்த இடத்துல நெறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா, அன்னதானம் வாங்காமயே நான் வந்துருவேன். ஏன் அப்டின்னா, சரி நம்மளோட சாப்பாடு யாருனா ஒருத்தவங்க சாப்பிட்டோம். நம்ம வீட்ல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துருவேன். ஏன் அப்டின்னா, இங்க கொஞ்சம் பேருக்கு தான் அன்னதானம் குடுப்பாங்க அப்டின்போது வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க பார்த்தாலே ரொம்ப அ அ ரொம்ப சாஃப்ட்டா சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவங்க சாப்பிட்டோம் அப்டின்ற மாரி வந்துருவேன். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். காலைல 10:30 மணிக்குனா நான் கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படின்றதுனால இந்த இடத்துல லைன் எதுவுமே இல்ல. சரி சாமிய ரொம்ப நேரம் நின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சாமிய சுத்தி பார்த்துட்டு, குளத்தாண்ட வந்து கொஞ்ச நேரம் நின்னுட்டு, அதுக்கப்புறம் நான் என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து வீரபத்திரர் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா, இவர்கிட்ட சொல்லியாச்சு அப்படின்னா, அவரு எனக்கு எல்லாமே செஞ்சு குடுத்துருவாருன்ற தைரியத்தோட நான் அங்கருந்து கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ணும்போது வந்து லைக்கு, சப்ஸ்கிரைப் வந்து அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!